100 நாள் வேலை கனிமொழி எம்பி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குலத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். வருடத்திற்கு 100 நாட்கள் வேலை, ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு சம்பளம் உயர்த்தினாலுமே நம்ம கைகளுக்கு எவ்வளவு வரப்போகிறது, எவ்வளவு பிடித்தம் என்பது பிடிப்பார்கள் அப்படிங்கிறத உங்க அனைவருக்கும் தெரியும். இதே கடந்த நிதியாண்டிலே வேலை செய்த சம்பள பாக்கி கூட பாத்தீங்க அப்படின்னா ஓரிரு வாரங்கள் என்பது நிறைய மக்களுக்கு கொடுக்கப்படாமல் தான் இருக்கிறது. அதுக்கு தமிழக அரசு ஒண்ணுமே பண்ண முடியாது. மத்திய அரசு ஒரு 1400 கோடி ரூபாய் பணம் என்பது கொடுக்க வேண்டியது. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தையும் தமிழக அரசு வர ஆல்ரெடி வந்த சம்பளமும் தமிழக அரசுடைய விடாமுயற்சி விடா போராட்டத்தின் மூலமாகத்தான் கிடைத்திருக்கிறது அப்படின்னு கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலே நம்ம திமுகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய தூத்துக்குடி தொகுதி எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அக்கார்கள் பாத்தீங்க ஒரு அறிக்கையும் இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியாக குரல்கள் கொடுப்பது தமிழக மக்களுக்கு அதிகப்படியான குரல்களை கொடுப்பதற்குரிய 2 நபர்கள் தான். கரூர் தொகுதி எம்பியா இருக்கக்கூடிய அக்கா ஜோதிமணி அவர்கள், இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா நம்ம அக்கா கனிமொழி அவர்கள். இந்த 2 பேர் தான் 100 நாள் வேலைக்கு என்று தொடர்ந்து குரல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கு அழுத்தங்களையும் கொடுத்து அப்படிப்பட்ட கனிமொழி அக்கா அவர்கள் பாத்தீங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு 100 நாள் வேலையை முடக்குவதற்குரிய வேலைப்பாடுகளை தான் பார்த்து 100 நாள் வேலையை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும். அதுவுமே ஒரே அடியாக முடக்கிவிட்டால் கண்டிப்பாக இந்தியா முழுவதும் பாஜகவிற்கு எதிரான அலைகள் திரும்பிவிடும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தெரியும் எத்தனை கோடி பேர் வேலை செய்கிறார்கள், அத்தனை கோடி பேருக்கு 86,000 கோடி ரூபாய் பத்தாதா அப்படிங்கிறது. இருந்த போதிலுமே நிதியை குறைத்து தான் ஒதுக்குறாங்க. அப்ப நிதியை குறைத்து ஒதுக்கக்கூடிய சூழலில் ஒன்று சம்பளம் கிடைக்காமல் போகக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் 100 நாள் வேலைகளில் அட்டை என்பது ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. அதன் காரணமாகத்தான் மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மிக விரைவாகவே தீர்வுகள் என்பது காணப்படவும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்றத்திலே கண்டிப்பாக எங்களின் மூலமாக தமிழக மக்களுடைய குரல்களின் மூலமாக அவர்கள் குரலாக கண்டிப்பாக 100 நாள் வேலைக்குரிய நிதியை நாங்கள் பெற்றுக் கொடுத்தே தீர்வோம். அது மட்டுமல்லாமல் சரிசமமான வேலை 100 நாள் வேலை என்பது அனைவருக்கும் 100 நாட்கள் கிடைப்பதற்குரிய வேலைப்பாடுகளையும் நாங்கள் அனைவரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அதன் காரணமாக தமிழகத்திற்கு 100 நாள் வேலை என்பது இதுவரைக்கும் தற்சமயம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு வாரங்களிலே அனைத்து இடங்களிலுமே நடப்பதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்குமே ஒரு 1400 கோடி ரூபாய் பக்கம் மத்திய அரசு நிலுவைத் தொகை வச்சிருக்காங்க. அந்த நிலுவைத் தொகை வந்த பின்பு அனைவருக்குமே சரிசமமாக வேலைகள் என்பது கொடுக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசுக்கு எங்களால் முடிந்த அழுத்தங்களை கொடுத்து மக்களுடைய உரிமைகளை மீட்டு தருவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையுமே பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி அதிரடியாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.